உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. அரபு நாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை அழைத்து வர மைய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சவுதி அரேபியா, அமீரகம், குவைத் உள்ளிட்ட அரபு நாடுகளில் தவிக்கும் தமிழர்களை அழைத்து வர மைய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், தேவையான விமானங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மற்றொரு டுவிட்டர் பதிவில், டெல்லியில் அனைவருக்கும் சோதனை செய்யப்படும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். சென்னையிலும் இப்படிதான் சோதிக்க வேண்டும் என தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழக அரசு ஏனோ பொருட்படுத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கொரோனா நோய் தொற்று எண்ணிக்கை 100க்கு கீழே குறையாத வரை முழு முடக்கத்தை விலக்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பொது முடக்கத்தை 19ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப் போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதாகவும் பொது முடக்க அறிவிப்பு மட்டும் போதாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட வேண்டும். சென்னை மாநகரின் அங்கமாக இருக்கிற திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களை சார்ந்த பகுதிகளிலும் இதே நடைமுறையை கையாள வேண்டும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் அனைத்தையும் அரசு தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அவற்றில் குறைந்தபட்சம் 1 லட்சம் படுக்கைகளை தயார்படுத்த வேண்டும். அக்டோபர், நவம்பர் மாதங்களில்தான் நோய் தொற்று உச்சமடையும் என மருத்துவ நிபுணர்கள் கூறியிருப்பதால் குறைந்தபட்சம் டிசம்பர் மாதம் வரை இந்த தயார் நிலை பராமரிக்கப்பட வேண்டும். நோய் தொற்று எண்ணிக்கை 100க்கு கீழே குறையாத வரை பொது முடக்கத்தை விலக்கக்கூடாது. படுக்கை வசதிகளுக்கு ஏற்ப மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்களை தற்காலிக பணியமர்த்தம் செய்ய வேண்டும். விரைவு பரிசோதனை கருவியை தருவித்து இதர மாவட்டங்களில் நோய் தொற்று அதிகமுள்ள பகுதிகளில் இந்த கருவிகள் மூலமாக பரிசோதிக்க வேண்டும். கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு பிபிஇ உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவதோடு அங்கே விரைவு பரிசோதனை கருவிகளை வைத்து அறிகுறிகளோடு யாரேனும் வந்தால் அவர்களை முதலில் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் சிகிச்சை அளிக்க மறுப்பதாக புகார் வந்தால் அந்த மருத்துவமனை மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 9 நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அரசுக்கு துரை ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் அவசர சட்டத்திற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த சட்டத்தை நீதிமன்றம் முடக்காதிருக்க இதை அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்றும் தமிழக அரசை துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தமிழர் தற்காப்பு கலை பயிற்சிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளர் விடுதலை ராஜா நடத்தி வருகிறார். இந்நிலையில் பயிற்சி களத்தினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரச்செல்வன், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர் மணிவேந்தன், நகர துணை செயலாளர் குழந்தைராஜ், நிர்வாகிகள் சண்முகம், தண்டபாணி, ரமேஷ், சக்கரவர்த்தி, கனகராஜ், சக்திவேல், சந்துரு, உதயகுமார், ராம்ராஜ், ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெய்வேலி பகுதியில் உள்ள இளஞ்சிறுத்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று நானும் நம்முடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மருதமுத்து அவர்களும் இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்துள்ளோம்.
சகோதரர் விடுதலை ராசா அவர்கள் பல வருடங்களாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்களுக்கு, இளஞ்சிறுத்தைகளுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்றார். இப்போதும் தற்போது பயிற்சிகளை மிக சிறப்பான முறையில் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மெனசு கிராமத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் மாவட்ட துணை செயலாளர் செந்தில் தலைமையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர் வசந்த் மற்றும் சென்னை கிருஷ்ணன், மூவேந்தன், தீரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்களுக்கு அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் மாவட்ட செயலாளர் வசந்த் அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அவை காப்பாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க தங்களால் முடிந்த உதவிகளை தங்கள் கிராமத்தில் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் செந்தில், முரளி, மணிவண்ணன், கார்த்திக் 4 பேருடைய உதவியுடன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பாக அனைவருக்கும், துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் 5 கிலோ அரிசி, 2 கிலோ காய்கறிகள் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பாக வழங்கப்பட்டது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் கிராமத்தில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் இன்குலாப் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை தெற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஆட்டோ சுப்பிரமணியன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் காளிமுத்து, மாணவர் முற்போக்கு கழக மாவட்ட அமைப்பாளர் அதிர்மாறன், BSNL பன்னீர்செல்வம், பெருமாள், முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 75 குடும்பங்களுக்கு 3 கிலோ அரிசி வீதம் இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர் தம்பி ஆட்டோ சுப்பிரமணியம் அவர்களுடைய முயற்சியிலும், ராவணன் அவர்களுடைய முயற்சியிலும் இந்த நிதி திட்டத்தை வழங்கி வருகின்றோம். இதுவரை நம்மளுடைய மாவட்டத்தில் 2400 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி, 3 கிலோ அரிசி, காய்கறி, பருப்பு என்ற வகையத்திலே வழங்கியிருக்கின்றோம் மாவட்டத்தின் சார்பாக. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. தர்மபுரியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கோட்டை கலைவாணன், மாவட்ட துணை செயலாளர் மின்னல் சக்தி, 18 பட்டி நாட்டாமை காளி மற்றும் மணிவண்ணன், செந்தில், தமிழரசு, ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. மும்பை தாராவியில் விடிவெளி ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் பறையர் பேரவை திருவள்ளுவர் வெல்ஃபேர் சொசைட்டி தலைவர் மந்திரமூர்த்தி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் அமைப்பின் தலைவர் சுந்தர்ராமன், செயலாளர் ராஜேஷ், துணைத் தலைவர் நாயகம் மற்றும் பாலமுருகன், மகேஷ், முத்துவேல், முருகன், கோபி, சிவா, வேலுசாமி, ரவி, இன்பசெல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. நாகை மாவட்டம் மஞ்சக்குலை கிராமத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகை மாவட்ட துணை செயலாளர் நாகை சாதிக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள கட்சி நிர்வாகிகள் குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் ஜெயராமன், வெற்றியழகன், சரவணன், வீரகணேஷ், கோவிந்தராஜ், ராசாத்தி, பாக்கியராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலைவரின் ஆணைக்கிழங்க மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தொடர்ந்து நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இன்றைய நாளான கிருஷ்ணாபுரத்தில் வெங்கலம், கிருஷ்ணாபுரம், வெங்கனூர் போன்ற பகுதியில் உள்ள கட்சியின் கிளை செயலாளர் மற்றும் கட்சியின் தொண்டர்களுக்கு
நிவாரணம் இன்று வழங்கப்பட்டது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சேலம் மாவட்டத்தில் தற்போது ரயில்வே மேம்பாலம் பணி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த மேம்பால பணிக்காக தொங்கும் பூங்கா அருகே உள்ள புரட்சியார் அம்பேத்கர் சிலை இடமாற்றம் செய்யப்போவதாக தகவல் பரவி வருகிறது. இந்நிலையில் அம்பேத்கர் சிலையை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அப்போது தொண்டர் அணி மாநில செயலாளர் இமயவரம்பன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழன், மண்டல செயலாளர் நாவரசன், சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த், மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி, தொகுதி செயலாளர் வெண்மணி, மாநில துணை செயலாளர் பாம்பே ஜெயராமன், மாவட்ட துணை அமைப்பாளர் வினோத் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அம்மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் தற்போது அம்பேத்கர் சிலை இடமாற்றம் செய்யும் எந்த திட்டமும் அரசுக்கு இல்லை என்றும், எதிர்காலத்தில் அப்படி ஏதேனும் திட்டம் உருவானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அழைத்து கருத்து கேட்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். பாரம்பரியமாக ஏறக்குறைய 60 ஆண்டு காலமாக அமைந்திருக்கும் அண்ணல் அம்பேத்கர் சிலை அருகே ரயில்வே மேம்பாலம் அமைப்பதாக அறிந்தோம். அந்த மேம்பாலம் அமைப்பதனால் அந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு அமைக்கச் சொல்லி நாங்கள் அந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை அவரிடம் வைத்தோம். ஆனால் முதல்வர் அவர்கள் மிக அன்போடு கனிவோடு எங்கள் மனுவினை பரிசீலித்து அப்படிப்பட்ட ஒரு யூகமே இங்கு அரசுக்கு இல்லை, அதை அகற்றக்கூடிய ஒரு வடிவமைப்பு இல்லை, அப்படி ஏதோன்னு ஒரு பட்சத்தில் இருக்குமேயானால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மூத்த தலைவர்களை அழைத்து அதனுடைய ஆலோசனைப்படியே நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கையை நிச்சயமாக மேற்கொள்வோம். அதனால் நீங்கள் எந்தவித கவலையும் அச்சுறுத்தலும் பட வேண்டாம், வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம். தற்சமயம் இன்றைய நிலை வரை அந்த சிலையை அகற்றக்கூடிய ஒரு எந்தவிதமான பணியமைப்புகளும் அரசிடத்தில் இல்லை என்று உறுதிபட கூறியுள்ளார். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றியம் வீரமாணிக்கம் மேலப்புதுக்குடி ஆகிய ஊராட்சிகளை சார்ந்த 82 ஏழை எளிய குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்ட ராஜா, சமூக நல்லிணக்க மாவட்ட பேரவை அமைப்பாளர் தமிழ் பரிதி, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட துணை அமைப்பாளர் பாபா சாஹிப் அருண், திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர் கதிரவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, வேலூர் தொரப்பாடு எழில்நகர் கம்பர் தெரு பகுதியில் பட்டியலின மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் பாஸ்கர் என்பவர் தற்போது புதிய வீடு கட்டிக் கொண்டு வருகிறார். இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வி பாஸ்கரை சாதி பெயரை சொல்லி திட்டி உங்களுக்கெல்லாம் மாளிகை வீடு கேட்கிறதா என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தேவ இன முதல்வன் அறிவுரையின்படி காவல் அதிகாரி செல்வி மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை சட்டத்தரவில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஆல்பர்ட் ஜெயராஜ், ரஃபேல், பிரபுராஜ், நரேந்திரன், ஜோதிஸ், குமரன், பிரதீப், சந்தோஷ், உதயகுமார், மைக்கேல்ராஜ் உள்ளிட்டோர் 100க்கும் மேற்பட்டோர் பாகாயம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தொரப்பாடி எழில்நகர் பகுதியில் கானாட்டுக்கரையை ஒட்டி கட்டப்பட்டுள்ள வீடுகளை ரிட்டையர்டு டிஎஸ்பி அவர்கள் திருமதி செல்வி அவர்கள் அங்கு உள்ளவர்களை தகாத பெயர் சொல்லி ஜாதி பெயர் பட்டியலின அங்கே வசிக்கின்ற பட்டியலின மக்களை ஜாதி பெயர் சொல்லி திட்டியும் பறை பசங்களுக்கு காங்கிரீட் வீடா, பறை பசங்களுக்கு சோறா அப்படின்ற தகாத வார்த்தைகளை பேசிய காரணத்தினாலே அவர்கள் மீது வழக்கு கொடுக்க நாங்கள் பாகாயம் காவல் நிலையம் வந்தோம். பாகாயம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் சொல்கின்ற பதில் அவங்க அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பேசியிருக்க மாட்டாங்கன்னு எங்கள் புகார் மேலே அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல.
அடுத்த கட்ட போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் திரு இனமுதல்வன் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அடுத்த கட்ட போராட்டம் என்ன என்பதை நாங்கள் கூடிய விரைவில் ஏற்படுத்த இருக்கின்றோம். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் சாலை மறியலோ அல்லது அடுத்த என்ன போராட்டம் என்பதை திரு இனமுதல்வன் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் நடத்த இருக்கின்றோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கொரோனா பாதிப்பால் 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட கடன் தவணைகளுக்கான வட்டியை அரசை ஏற்க கோரி தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் காயல்பட்டினம் அருகே ரத்னபுரி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன், சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர், திருச்செந்தூர் ஒன்றிய தொண்டரன் அமைப்பாளர் சுந்தர், காயல்பட்டினம் நகர பொருளாளர் வாசு, ரத்னபுரி முகாம் செயலாளர் அருண் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். சுய உதவிக்குழு பெண்களிடம் கடன் தொகையை கேட்டு நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து மிரட்டுகிற நிலை நீடிக்கிறது. இது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், இளஞ்சிறுத்தைகளின் சார்பில் தொடர்ந்து மனுக்கள் அனுப்பியும் இந்த நிதி நிறுவனங்கள் இன்னும் கிராமங்களுக்குள் அத்துமீறி பெண்களை மிரட்டுகிற நிலை தொடர்கிறது. எனவே தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இப்பிரச்சனையில் தலையிட்டு சுய உதவி குழு பெண்களை காப்பாற்றுகிற வேலையில் உடனடியாக ஈடுபட வேண்டும். இந்த கொரோனா நெருக்கடி காலத்தில் முதலில் 3 மாதம், பின் 6 மாதம் என மத்திய அரசு இந்த கொரோனா நெருக்கடி காலத்தில், பாதிப்பு காலத்தில் தனியார் நிதி நிறுவனங்கள், வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் என அனைத்து நிதி நிறுவனங்களும் கடன் தொகையை கேட்டு மக்களை அச்சுறுத்தக்கூடாது, பீதியடைய செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தியும் ஆணை வழங்கியும் இந்த நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தி வருகின்றன, பணத்தை வசூல் செய்து வருகின்றன. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த ஏந்தல் கிராமத்தில் 2001ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களால் திறக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கம்பத்தை விரிவுபடுத்தும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் நிர்வாகிகள் கட்டை கட்டியுள்ளனர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத மாற்று சமூகத்தினர் காவல்துறையில் பொய் புகார் கொடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் அங்கு வந்த காவல்துறையினர் கட்டையை அகற்றியுள்ளனர். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல், மங்களூர் ஒன்றிய செயலாளர் காசி புயல், ஒன்றிய பொருளாளர் அருண், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார், தியாக திருவம் ஒன்றிய துணை செயலாளர் ராஜா, மங்களூர் ஒன்றிய துணை செயலாளர் கணேசன், ஒன்றிய அமைப்பாளர் ராமகிருஷ்ணன், மங்களூர் ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் சுப்பிரமணியன், தியாக திருவம் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சிறுத்தை சுரேஷ், தியாக திருவம் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் முகாம் செயலாளர் இளையராஜா, முகாம் பொறுப்பாளர் தமிழழகன், முன்னாள் வார்டு உறுப்பினர் வேல்முருகன், முகாம் துணை செயலாளர்கள் மணிமாறன், பாண்டியன் மற்றும் உள்ளிட்டோர் அப்பகுதியில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் 20 வருடங்களாக கொடிக்கம்பம் இருந்த இடம் பொது இடமாக இருந்த நிலையில் திடீரென தனிநபருக்கு சொந்தம் என்று கூறி காவல்துறை இடித்தது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த 2001ஆம் ஆண்டு அன்றைய மங்களூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனின் பொற்கரங்களால் ஏற்றப்பட்ட கொடிக்கம்பத்தை 20 வருடங்கள் ஆகிவிட்டது, அதை புதுப்பிக்க வேண்டும் அல்லது அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று நம்முடைய ஏந்தல் கிராமத்தை சார்ந்த முகாம் பொறுப்பாளர்கள் கட்டையை கட்டியிருக்கிறார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாத சனாதனவாதிகள், சாதி வெறியர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த பொய் புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஏந்தல் கிராமத்திற்கே வந்து கட்டையை இடித்திருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய செயல், கண்டனத்துக்குரிய செயல். இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்றைக்கு கொரோனா உயிர்கொல்லி நோயால் மக்கள் அல்லல் படுகிறார்கள், தினக்கூலிகளாக கஷ்டப்படுகிறார்கள், அன்றாட வாழ்வுக்கே வழி இல்லாமல் வறுமை கோட்டு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய வருவாய்த்துறை அதிகாரிகள் கொரோனா 144 தடை உத்தரவு எப்படி செய்ய வேண்டும் என்று பின்பற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் அதையெல்லாம் விட்டுவிட்டு யாரோ ஒரு சாதி வெறியன் ஒரு புகார் கொடுத்ததின் அடிப்படையில் ஏந்தல் கிராமத்திற்கே கிளம்பி வந்தார்கள் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை பேரூராட்சிக்குட்பட்ட பிளவர் சர்ச் நகரில் உள்ள 100க்கும் மேற்பட்ட இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது. கிள்ளை நகர செயலாளர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம், சிதம்பரம் நகர செயலாளர் நாகராணி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு உணவை வழங்கினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கொரோனா வைரஸிடமிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 250 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரை கிருமி நாசினிகள் விற்கப்பட்டு வருவதாகவும், எனவே இதனை சாமானிய மக்கள் வாங்கி பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட அமைப்பாளர் சௌகத் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவி வரும் காலத்திலே மக்கள் வேலைவாய்ப்பின்றி வறுமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு கிருமிகொல்லிகள், சானிடைசர் போன்ற கிருமிகொல்லிகளை அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள். ஆகவே மத்திய மாநில அரசுகள் இந்த கிருமிகொல்லிகளை, நிறுவனங்களை அரசுடைமையாக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக அரசே அதை கொள்முதல் செய்து நிறுவனங்களிடமிருந்து பெற்று மக்களுக்கு நியாயமான விலையில் வழங்கணும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் அண்ணா கிராமத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் அஞ்சா பிரகாஷின் சகோதரர் அஞ்சா ரமேஷின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மேல்குமாரமங்கலம் கிராமத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில துணை செயலாளர் சக்திவேல், மாவட்ட அமைப்பாளர் வெங்கடசாமி, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் வாசன், ஒன்றிய செயலாளர் கலிய பெருமாள், ஒன்றிய பொருளாளர் பாபு, ஒன்றிய துணை செயலாளர்கள் அன்பா பாண்டியன், பிரபு, மணி, மாவட்ட அமைப்பாளர் மதி மோகன், கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை அமைப்பாளர் ராஜ்குமார், தொரப்பாடி நகர செயலாளர் கோவிந்தன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்ணாகரம் ஒன்றியம் மேல்குமாரமங்கலத்தில் தற்போது 50 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியினை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை நம்முடைய கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் பிரகாஷ் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர் ஊராட்சி மன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர் வெங்கடசாமி, மாநில துணை செயலாளர் மோவி சக்திவேல், ஒன்றிய பொருளாளர் பாபு, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் வாசன், ஒன்றிய துணை செயலாளர்கள் அன்பா பாண்டியன், மணிவேந்தன், பிரபு மற்றும் ஒன்றிய நகர செயலாளர் கோவிந்தன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் சுதாகர், சரவணன், ரங்கராஜ், ரகு, அறிவழகன், மதி, ராஜ்குமார், பாரதி, குணா, தமிழரசன், பாரதி, மனோ, ஜங்கால், அருண் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். இன்று நம்முடைய மேல்குமாரமங்கலம் கிராமத்தில் ஏற்கனவே நம்முடைய கட்சியின் முன்னணி தோழரும் நம்முடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களின் உடன் பிறந்த சகோதரமாகிய அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியை எழுச்சி தமிழர் அவர்கள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார்கள். அந்த தம்பி ரமேஷ் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் வீர வணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியத்துக்குட்பட்ட கீழ்ப்பாடியில் உள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில பொருளாளரும் மாநில ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் ஞான திலக்கர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இணை பொது செயலாளர் செல்வராஜ், மாவட்ட தலைவர் கருப்பையா, மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார், மாவட்ட துணைத் தலைவர் தேவராஜ், அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாவட்ட அமைப்பு செயலாளர் சரவணன், முனைவர் தமிழ்மணி, பொன்னரசு, லியோ ஸ்டாலின், மாவட்ட பிரச்சார குழு செயலாளர் மணிகண்டன், மாவட்ட இணை செயலாளர் முருகன், மாவட்ட அமைப்பு செயலாளர் தனபால் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் PBS பரசுராமன், தலைமை நிலைய அலுவலர் தாமரை வண்ணன், தொகுதி செயலாளர் சிலம்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடித்தட்டு மக்களின் நிலை மாற வேண்டுமென்றால் அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும் என்று கூறிய எழுச்சி தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைப்படி அனைத்தாசிரியர் கூட்டமைப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிக பெரும் சாதனையாக 11 வகையில் தங்களுடைய உணவு தொகுப்பினை இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுதும் வழங்கியிருக்கிறது. அதற்கு அனைத்தாசிரியர் கூட்டமைப்பின் மாநில மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது கீழ்ப்பாடி கிராமத்தில் தம்பி தேவராஜ் அவர்கள் தலைமையில் இந்த ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உணவு தொகுப்பினை நமது மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் வழங்கி சிறப்பிப்பார்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். சூழ்ந்த போதிலும் கொள்கை நெருப்படி வாழ்தலே வீரம் என்ற கொள்கையின்படி இன்று கீழ்ப்பாடி கிராமத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக முனைவர் ஐயா ஞானத்திலகர் தலா முன்னிலையில் மாநில இணைப்பொதுச் செயலாளர் அண்ணன் செல்வராசு அவர்கள் மற்றும் இன்று 100க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை இன்று அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு அளிக்காத மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கட்சி நிர்வாகிகள் பொன் செந்தமிழ் செல்வன், செல்வசுந்தரம், விடுதலை கர்னல் தமிழரசி, வல்லவன், செல்வம், பார்வேந்தன், வேம்பு, இனிவன், அம்பேத்தமிழவன், திருமா பாலா, அரசவளவன், பெருஞ்சுடர் வாகிம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியம் மரவநதம் கிராமத்தில் வசிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் வெற்றி அழகன் மற்றும் இடிமுழக்கம் முரசொலி ஐயம்பெருமாள், காட்டுராஜா, பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திருவாரூர் வடக்கு மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் தாழ்பால் கிராமத்தில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் தலைமையில் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் டாஸ்மாக் தொழில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சார்லஸ், ஊடக மைய மாவட்ட துணை அமைப்பாளர் என்கன் ரகுவரன், குடவாசல் ஒன்றிய செயலாளர் சிறை செல்வன், குடவாசல் நகர செயலாளர் பால்கெட்டு, ஆவண மைய மாவட்ட அமைப்பாளர் சந்திரபோஸ், தாழ்பால் ஊராட்சி மன்ற தலைவர் பானுமதி, தனபால், திமுக பிரமுகர் கலையரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் வடக்கு மாவட்டம் கொடராச்சேரி ஒன்றியம் தாழ்பால் என்ற கிராமத்தில் எழுச்சி தமிழுடைய ஆணைக்கிணங்க நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறோம். இன்றைய தினம் 100 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ காய்கறியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 80 நாட்களாக கொரோனா வைரஸால் வேலைக்கு செல்ல முடியாமல் ஏழை எளிய மக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாகப்படுகிறார்கள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த உளுந்தாண்டவர் கோவில் அரசு நடுநிலைப் பள்ளியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்தை அவமதித்த சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும். வெளிச்சம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஆதி சுரேஷ் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்களை கைது செய்ய வேண்டும். அழிக்கப்பட்ட தேச தலைவர்களின் படங்களை மீண்டும் அந்த பள்ளியில் வரைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரா பாமரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன், திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் KV முருகன், உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் டேனியல் ராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சரவணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் அறிவுக்கரசு, தொகுதி செயலாளர் சேரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அம்பேத், தொகுதி துணை செயலாளர் லெனின், ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ், பாலசிங்கம், இளங்கோவன், மாவட்ட அமைப்பாளர் ராசாப்பிள்ளை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நம்முடைய உளுந்தூர்பேட்டை நகரத்தில் இருக்கக்கூடிய உளுந்தாண்டவர் கோயிலில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் டாக்டர் அம்பேத்கருடைய திருவுருவப் படத்தையும் அதே போன்று இந்தியாவுடைய தலை சிறந்த தலைவருடைய படங்களை எல்லாம் வரையப்பட்டு அவருடைய முன்மொழிகள்லாம் எழுதப்பட்டிருந்த இடத்துல சமூக விரோதிகள் நம்முடைய தலைவர்கள் படங்கள் மீது சாணியை வாரி இறைத்து அவமானப்படுத்தியதை கண்டித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமல்ல, அங்கே அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த படங்களை எல்லாம் அழித்து இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை எதிர்த்து உடனே அதே இடத்துல டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட அத்தனை பேருடைய படங்களையும் வரைய வேண்டும் முன்மொழி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மருத்துவ படிப்புகளுக்கான மத்திய தொகுப்பில் OBC பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி மில் அருகே அனைத்து கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தெய்வப்பொழிலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசாங்கம் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதிதிராவிட மக்கள் ஆகியோர்களுக்கு மருத்துவ உயர்கல்வியில் இடஒதுக்கீடு என்ற அடிப்படை உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருப்பது போல இன்றைக்கு இடஒதுக்கீடு பயனால் யார் யார் இருக்கிறார்களோ அனைவருக்கும் இந்த மருத்துவ இளங்கலை, முதுகலை ஆகிய 2 மருத்துவ கல்வியிலும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். ஏற்கனவே முற்பட்ட மக்களுக்கு பொருளாதார அடிப்படையில் 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அதை அந்த விவசாயிகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதை நிறுத்த வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா இடையன்குளம் கிராமத்தில் சாவித்ரி என்ற கல்லூரி மாணவி ஆணவ படுகொலை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவரங்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அம்பேத் விளவன் தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரியிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்க மாநில துணை செயலாளர் கலைமுரசு, கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ஷாஜகான், மாவட்ட துணை செயலாளர் திலீபன் ராஜா, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் திருமரவன், ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் விஜயபாஸ்கர், வடக்கு மாவட்ட பொருளாளர் பாவானன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆலங்குடி அருகே உள்ள இடையன்குளம் கிராமத்தை சேர்ந்த சாவித்திரி என்கிற கல்லூரி மாணவியும் அதே பகுதியைச் சேர்ந்த விவேக் என்பவரும் நீண்ட காலமாக காதலித்து வந்து ஒருவர் திருமணம் செய்து கொள்கிற நேரத்தில் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் சாவித்திரியின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வேறொரு நபருக்கு கட்டாயமாக திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளனர். இதை சாவித்திரி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக, சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக 10ஆம் தேதி தெரிய வருகிறது. இது சம்பந்தமாக காவல்துறையும் வருவாய்த்துறையும் உரிய விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள்